வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. நேத்தே முன்னாடியே சொல்லியிருந்தோம். இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே இங்க ஒரு பக்கம் எஃப்ஜே வியனா இங்க சரியில்லை, இந்த காம்போ தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் எஃப்ஜே கம்ருதன் இவங்களும் அடங்காம பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டச்சிங் இந்த விஷயம் எல்லாம் டாஸ்க் ஸ்கூல் டாஸ்க்கு 24/7 வித்தவுட் பிரேக் போகுது. இது ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா கரெக்டா இருக்கணும்ல. இப்போ 2 பேர் மேலேயுமே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஒரு பக்கம் எஃப்ஜே அவருடைய ரூம்கே கூப்பிட்டு வியனா கிட்ட நைட்லாம் பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கம்ப்ளைண்ட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வதி அவங்க ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு கால் அமுக்க சொன்னாங்க. அதாவது கம்ருதன் தான் போய் கால் அமுக்கி விட்டுருக்கிறாரு. அது கம்ப்ளைண்ட் ஆகுது. ப்ளஸ் பாத்திரம் வேற தேய்ச்சி கொடுத்துருக்கிறாரு. இப்போ வார்டனா பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்கிறாங்க, எஃப்ஜே அசிஸ்டன்ட் வார்டன். இவங்க 2 பேருடைய வேலை தான் பசங்களை இங்கே ரெடி பண்ணி அனுப்பி விடணும். சாப்பாடும் கிச்சன் ஏரியா அவங்க கண்ட்ரோல் தான். ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேருமே இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க. இந்த 2 பேருமே கரெக்டாக தான் போட்டிருக்கிறாங்க. வார்டன், அசிஸ்டன்ட் வார்டன் 2 பேர் மேலேயே கேஸ் இருந்தால் என்ன பண்ணுறது? ஆனால் 2 பேருமே கேஸில் மாட்டிக்கிட்டு உருட்டுறாங்க பாருங்க. ஒரு உருட்டு மறுபடியும் வெர்சஸ் பார்வதி கனி அப்படின்னு சொல்லிட்டு இது போகுது. இதில் எதிர்பாராத சம்பவங்கள் கூட சிலது நடக்குதுங்க. இங்கே நைட்டு கால் அமைக்க விட்டது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதே வியனா தான் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரூம்கே போயிருக்கிறாங்க, அசிஸ்டன்ட் வார்டன் ரூமில் உட்காந்து பேசியிருக்கிறாங்க. ஆனால் வியனா பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் காலமிக்கு விட்டுருக்குறாங்க அப்படின்லாம் சொல்ல, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கனியக்கா அது எப்படிங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு காலமிக்கு விட சொல்கிறாங்க வார்டன். இது தப்பான எக்ஸாம்பிளுங்க. இது ரொம்ப தப்புங்க. பாத்திரம் வேற கழுவ விட்டுருக்காங்களா, இது ரொம்ப ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்டே கேட்க போகிறாங்க. கேட்கறதுக்கு முன்னாடியே இங்கே தப்புன்னு பேசும்போதே ரம்யா வராங்க உள்ள. ரம்யா இந்த வாரம் முதல் முறையாக கனியக்காவை, அந்த அன்பு கேங்கில் முதல் ஆள் கனியக்காவை நாமினேட் பண்ணுறாங்க. அது ரம்யா இந்த வாரம் தான் அதை பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலையும் சொல்லியிருந்தாங்க, சபரி கனி கூட இருக்காத, நீ தெரிய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்களா. அதை முன்னாடியே அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோ வரதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் சபரி அண்ட் கனிக்கிட்ட கூட இதை சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வெளியே இருந்து சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் தள்ளி இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த சம்பவத்தை பற்றி பார்வதின்னதும் கொஞ்சம் கனிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் வந்துடும்ல. ஸோ அவங்க பேசும்போது தப்புன்னு பேசும்போது ரம்யா கரெக்டாக கேட்குறாங்கங்க, மேடம் இது தப்பு மேடம், ஒரு சைடாக பேசுறது. இந்த பக்கம் நீங்கள் பார்வதி மேடம் மேலே வார்டன் மேலே குறை சொன்னீங்கன்னா, இன்னொரு பக்கம் அந்த அசிஸ்டன்ட் வார்டன் பார்த்தீங்கன்னா இந்த வியனா தனியாக ரூமில் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு மேடம், அதையும் கேட்கணும் அப்படின்றதும் இவங்க இல்லை இது மாதிரி வேலை வாங்குறது வேற, கால் அமுக்குற சொல்றது வேற, பேசுறது வேற அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஏதோ நார்மலாக பேசுனாங்கன்னு சொல்லிட்டு கனியக்கா முட்டு கொடுக்க தான் பார்த்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா மேட்டர்லாம் தெரிஞ்சிச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் எஃப்ஜேவை கூப்பிட்டு கேட்குறாங்க. எஃப்ஜேவை கூப்பிட்டு கேட்டால் அவர் பார்வதி பார்த்தாங்க, நீங்கள் வேணா கேளுங்க நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு. நான் பாட்டுன்னு தூங்கிட்டு இருந்தேங்க, அவன் வந்ததே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஊட்டுறாங்க. அவன் இங்கே மட்டுமே இல்லை, அப்புறம் எல்லாருமே சேர்ந்து டீம் மாதிரி பேசுகிறாங்க. டீச்சர்ஸ் டீம் கிடையாது, எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க. பேசும்போதும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் தூங்கிட்டு இருந்தேன், வந்ததே தெரியாது, அவன் ஏதோ மேக்கப் ஏதோ பண்ணிட்டு இருந்தா அப்படின்லாம் வேற ஊட்டிட்டு இருக்கிறான். ஆனால் ஆக்சுவலி காலையிலே பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ், விக்ரம், சுபிக்ஷா இவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்கல்ல. சுபிக்ஷா அதாவது அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பாங்க சுபிக்ஷா. இப்போ சுபிக்ஷா பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் கிட்ட சொல்லிருக்கிறாங்க, இவன் நைட்டு ஏதோ சண்டை போல இருக்கு, பேசலன்னு நினைச்சோம். கடைசியில் பார்த்தா அவன் படுத்துட்டு இருக்கான். எஃப்ஜே அவர் ரூம்ல படுத்துட்டு இருந்தா அப்படி தலை ரூம்ல. ஆனால் வியனாவை காணோம். எங்கன்னு தேடினதுக்கு அப்புறமா தான் தெரியுது, அந்த பக்கம் சோஃபா பக்கத்தில் மறைஞ்சு நின்று சைட்ல இவனும் தூங்கல. இவன் அந்த பக்கம் பார்த்த மாதிரி தூங்குற மாதிரி ஒரு ஆக்ட் கொடுக்க, அந்த பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா சோஃபா கட்டியில உட்காந்து இவங்க பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ இது தப்பா இருக்கு, இது தப்பு இல்லையா, இதை நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் பிரின்சிபல் கிட்ட அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்கூல்ல எந்த ஸ்கூல்லுமே இது நடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இல்லை இந்த ஸ்கூல்ல இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு இவர் விக்ரஸ் இருக்காருல்ல, அவர் டபுள் கேம் ஆடுறாரு. அவர் ஒரு பக்கம் பேசி முடிச்சிட்டான்னா பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா எதுக்கு அங்கே இருக்கணும், வந்துட வேண்டியதானே அப்படின்னு அவரு. அதுக்கப்புறம் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ண போறோன்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா, இதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அவங்க இருந்துட்டு போட்டோமே, இது எந்த ஸ்கூல்ல வேணா, எந்த ஸ்கூல்லும் நடக்காது, பட் இந்த ஸ்கூல்ல என்ன வேணா நடக்கலாம் அப்படின்லாம் இந்த பக்கம் உருட்டினாரு. ஸோ இந்த பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா அங்கே போயிருக்கு. இப்போ கனி பார்த்தீங்கன்னா நேரடியாக பார்வதியை கேட்டாங்க. அங்கே இது தப்புங்க, நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கிறீங்க, இங்கே வார்டனா வந்திருக்கிறீங்க, எப்படிங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வேலை வாங்குவீங்க, காலமுக்க சொல்றீங்க, இந்த பக்கம் பாத்திரம் தேய்க்க சொல்றீங்கன்றதும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு உருட்டுவாங்கல்ல பார்வதி. ஐயோ பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்களே கனி அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் அது ஒரு மருத்துவம் படிக்க போற ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வார்டனுக்கு உடம்பு சரியில்லாத போது ஒரு மருத்துவம் பார்க்குற மாதிரி மேடம். எப்படி காலமிக்கு விடுறத மருத்துவம் பார்க்க வேண்டிய மருத்துவ வேலையாது.
இந்த மருத்துவ முத்தம்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க வந்து மருத்துவ வேலையா காலம் அமுக்குறது. அதனால உடம்பு சரியில்லை, அவன் நாளைக்கு டாக்டரா தானே ஆக போறான். அதனால இதை வந்து இப்பயே ஒரு டாக்டர் வேலையை பார்த்தா எந்த டாக்டர் வந்து இங்க கால் அமைக்க விட்டாங்க. ஸோ மருத்துவர் ஆகணும்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா மருத்துவம் தான் பார்த்து விட்டா, அதை மருத்துவமா தான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி உருட்டுறாங்க. ஏங்க பாத்திரம் எல்லாம் தேய்க்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, மேடம் நான் மயக்கமே போட்டு விழுந்துட்டேன் மேடம், அது வந்து ஒரு அவசரத்துக்கு வந்து பண்ண ஒரு உதவி மேடம், வார்டன் இப்படி மயக்கம் போட்டாங்களே ஹெல்ப் பண்ணலான்னு பண்ணாரு மேடம், அது வந்து மருத்துவம், இது வந்து அவசரம் அப்படின்லாம் உருட்ட. என்னங்க இதெல்லாம் அப்படின்னு கனி பேசினதை பார்த்தீங்கன்னா, மேடம் தேவையில்லாம இதை பத்தி பேசி உங்க தரத்தை குறைச்சிக்காதீங்க அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. தரத்தை பத்தி இவங்க அவங்க பேசுறாங்க. உடனே கனி அக்கா பார்த்தீங்கன்னா இங்க நீங்க தரத்தை பத்தி பேசுறீங்களா, அதுதான் தாறுமாறா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இங்கிருந்து போறாங்க. இப்ப இன்னொரு பக்கம் அந்த வியனா எஃப்ஜே பண்ணாங்கல்ல, அவங்க தப்பு பண்ணுவாங்க இல்லைன்னு உருட்டுவாங்க. இப்ப இதை வந்து நேத்தே வந்து சீசால உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. இது எலிமெண்ட்ரி ஸ்கூல் இல்லை, இல்லை இது ப்ரீ ஸ்கூல் கிடையாது. ஆனால் சீசால ஹை ஸ்கூல். இது ஹை ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வார்டனும் வியனாவும் பார்த்தீங்கன்னா அந்த சீசால இப்படி மேலே மேலே ஏறி விளையாடுவாங்கல்ல, அதை விளையாடிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து பார்வதி ஏற்கனவே சொன்னாங்க அசிஸ்டன்ட் வார்டன் கிட்ட, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, ஒரு மைனர்ஸ் கிட்ட இது மாதிரி போய் விளையாடுறது தப்புங்க அப்படின்லாம் சொன்னாங்களா. ஆனால் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து சைக்கிளில் அமித் கூட ட்ராவல் பண்ணாங்களா. ஸோ இப்போ இதை கம்ப்ளைண்ட்டாக எடுத்துகிட்டு வர்றேன், நான் அங்கே சார் கூட தானே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ ரூம்குள்ளே கூப்பிட்டு ஏன்டா பேசுனது சொல்லிட்டு இந்த பக்கம் கேஸ் வந்தா இவங்க மேலே வருது திரும்புது, நீங்கள் காலமிக்க விட சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து வியனா போயிட்டு மறுபடியும் அழுது ஒரு ட்ராமா வேற பண்ணுறாங்க. நான் வந்து இது மாதிரி நம்ம டாஸ்க்காக தான் பண்ணேன், அவங்க வந்து பர்சனலாக எடுத்துகிட்டு அஃபெண்ட் ஆகி அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்லாம் ஒரு ட்ராமா போட. இப்போ பார்வதியே நேராக அங்கேருந்து வராங்க. வந்து இது எப்படி ஊற்றி மூட பார்க்குறாங்க பாருங்க. அதுதான் பார்வதி வந்து இது பாருங்க, இந்த ஜோனுக்குள்ளே போவேண்ணா, நீங்கள் சீசா விளையாடுனீங்க, நீங்கள் கூட சைக்கிளில் போனீங்களே. ஆமாம் நான் சைக்கிளில் போனேன், அப்புறம் வந்து எனக்கு காலமிக்கு விட்டாங்க, நீங்கள் வந்து அவர் ரூமுக்குள்ளே போனீங்க. இந்த ஜோனே வேணாங்க, இந்த ஜோனுக்குள்ளே போனால் நல்லா இருக்காது, இது வந்து பர்சனலாக ஒரு மாதிரி போயிடும் இது, அதனால இதுக்குள்ளே போவே வேணாம் அப்படின்னா அங்கேயும் வந்து நியாயஸ்த மாதிரி பேசுகிறா நம்ம எஃப்ஜே. அவர் வந்து வார்டன் நீங்கள் வரும்போது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் தூங்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது திரும்ப பார்வதி வந்து நீ தூங்கிட்டு இருந்தியோ இல்லை நீ உட்காந்துட்டு இருந்த, நீ தூங்கிட்டு இருந்த ஏதோ பண்ணிட்டு இருந்த, அந்த பொண்ணு வந்து சைடில் உட்காந்துட்டு இருந்தா, அந்த ஜோனே வேணாவே, அதை விட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நான் ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று சொல்ல, நான் என்ன பண்ணேன் நீங்கள் சொல்ல, ஏன்னா ரெண்டு பேருமே திருடுங்கள்ல, நான் என்ன பண்ணேன் நீங்கள் சொல்ல, நீங்கள் என்ன பண்ணீங்க நான் சொல்ல, இது வளர்ந்துக்கிட்டே போவோம், இந்த ஜோனே வேணாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஆனால் மற்றவர்கள் எல்லாமே வந்து கட்டம் கட்டியிருக்கிறாங்க, இது ரொம்ப தப்பாக இருக்குது. மற்ற இடத்துல மற்ற டாஸ்கில் நார்மலாக பண்ணால் கூட பரவாயில்ல. நான் சுபிக்ஷா விக்கல்ஸ் கிட்ட பேசும்போதே சொன்னாங்க, பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிடுறா இவ, பண்ணிட்டு ஐயோ அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அதாவது சொன்னாங்கல்ல, அம்மா வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, அம்மா கொன்றுவாங்க, ஐயோ அம்மி அப்படின்னு கத்துறா, பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் கொஞ்சம் ஓவராக போயிட்டு இருக்கு இந்த பக்கம். ஸோ இந்த ரெண்டு பேருமே செமையா கேஸ் வாங்க போகிறாங்க. அதுக்கு கேஸை விட இவங்க உருட்டு இருக்குல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா ஓவராக இருக்குது. ஸோ அதெல்லாம் சிரிப்பாக தான் இருக்குது, மாட்டிருக்கிறாங்க. இந்த பக்கம் அன்பு கேங் எக்ஸ்போஸ் ஆகும்னு பார்த்தா மறுபடியும் பார்வதி தான் இந்த மாதிரி பஞ்சாயத்தில் சிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் இது எங்கே போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.